ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான தமிழ் யூனிட் 1 தமிழ் தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம் கிட்ட வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது நம்ம அப்படியே பெண்டிங் வச்சிருக்கோங்க. இப்போ நம்ம தமிழ் யூனிட் 1 ஆல்ரெடி நம்ம சங்க இலக்கியங்கள் சங்கங்கள் பற்றி தகவல் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம டெய்லி 10 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? எனக்கு என்ன வந்துச்சுன்னா டெய்லி ஒரு 10 கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஏன் வந்து நடத்துனதுலேருந்து கேட்டால் உங்களுக்கு அப்படியே ஒரு அது ரிவிஷன் பண்ணால் போல ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சங்க இலக்கியத்தில் தான் வந்து 10 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட் போல் அட்டன் பண்ணி எடுங்க. உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஈஸியாக வந்து உங்களுக்கு மெமரி அதிகமாகும். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது இது முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டு வந்துடலாம். நம்ம இங்கே திரிகடுகத்துடன் தொடர்பற்றது எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இங்கே லவங்கம் அப்படின்றது தான் திரிகடுகத்தோட தொடர்பட்டது. ஏன்னா திப்பி மிளகு, சுக்கு மிளகு, திப்பிலி இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா திரிகடுகத்தோட கூட தொடர்புடையது. லவங்கம், சிறுநாவற்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலாதியா கூட தொடர்புடையது. அப்போ அதனால வந்து இது பொருந்தாத்து சீதான். ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திணை இலக்கியங்கள் என அழைக்கப்படுபவை எவை? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் வேகமாகவே ஆன்சர் எடுத்துருவீங்க. திணை இலக்கியங்கள் என அழைக்கப்படுபவை எவை? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? இவை அனைத்தும். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஏன்னா 8 தொகை 10 பாட்டு நூல்கள் தான் வந்து 11 மேற்கணக்கு நூல்கள்னு அழைக்கப்படுது. இந்த சங்க இலக்கியத்தில் தோணுனதான் 11 மேற்கணக்கு நூல்கள். அதனால இது எல்லாமே சரி அப்படின்றதுனால இவை அனைத்தும் கரெக்ட் தான். சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த பாடல்கள் எத்தனை? சூப்பர். எத்தனைங்க? 2381 பாடல்கள். சீதா இதுக்கான ஆன்சர். ஸோ அதில் அகத்திணை சார்ந்த பாடல்கள் 1862, புறத்திணை சார்ந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 519, மொத்த அடிகள் தான் 26,350. சங்க இலக்கியத்தில் உள்ள பெண்பார் புலவர்கள் எத்தனை? சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர்? சூப்பர். பெண்பார் புலவர்கள் வந்து 49. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 473 அப்படின்றது மொத்த புலவர்களோட எண்ணிக்கை 473. ஸோ அதில் 102 நூல்களுக்கு வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 235 அப்படின்றது கபிலர் பாடிய பாடல்கள். ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து 49. சங்க இலக்கியத்தில் அதிக பாடல் பாடியவர் யார்? சங்க இலக்கியத்தில் அதிக பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னா யாருங்க? சூப்பர், கபிலர். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். 235 பாடல்கள் வந்து கபிலர் வந்து பாடியிருப்பாரு. ஸோ அதிக பாடல்களை பாடியவர் வந்து கபிலர். 5வது கேள்வி, மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என தமிழ் சங்கத்தை குறிப்பது எது? மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என தமிழ் சங்கத்தை குறிப்பிடக்கூடியது எது? சூப்பர். எதுங்க? சின்னமனூர் செப்பேடு. சின்னமனூர் செப்பேடு தான் வந்து இதை வந்து குறிப்பிடுது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா சிறுபான்ற்று படை எப்படி சொல்லியிருக்கோம்? தமிழ்நிலை பெற்று தாங்கரு மரபின் மகிழினி மருகின் மதுரைன்னு சொன்னாதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்ற்று படை. தென் தமிழ் நன்னாட்டு தீதீர் மதுரைன்னு சொன்னாதான் சிலப்பதிகாரம். செழுங்கலை பாவாய் அப்படின்னு வந்தாதான் மணிமேகலை. ஸோ இங்க மகாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம்னு வந்தா சின்னமனூர் செப்பேடு. தமிழ் முச்சங்கங்கள் பற்றி முதலில் குறிப்பிட்டவர் யார்? தமிழ் இருக்கக்கூடிய முச்சங்கங்களை பற்றி முதலில் குறிப்பிட்டவர் யார்? சூப்பர். யாருங்க? நக்கீரர். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ நக்கீரர் தான் வந்து தமிழர்களுடைய முச்சங்கங்கள் பத்தி என்ன பண்ணியிருப்பாரு? இறையனார் அகப்பொருள் உரையில வந்து என்ன பண்ணியிருப்பாருங்க? குறிப்பிட்டிருப்பாரு. அப்ப நக்கீரர் அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி, முதற் சங்கத்துடன் தொடர்பற்றது எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. பொறுமையா பார்த்து ஆன்சர் எடுங்க. இதுல முதற் சங்கத்தா கூட எது தொடர்பு இல்லாம இருக்குன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க. ஓகே, நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன், நீங்க ஆன்சர் எடுத்துருங்க. இடம் தென்மதுரை. ஆமாங்க, தென்மதுரை தான், கரெக்ட் தான். நிறுவியவர் கடுங்கோன். இதுதாங்க தவறு. ஓகேங்களா? ஏன்னா முதற் சங்கத்தை நிறுவியவர் யாருங்க? காய்ச்சின வழுதி பாண்டியன். காய்ச்சின வழுதின்னு வரணுங்க. ஸோ காய்ச்சின வழுதி அப்படின்றவர் தான் வந்து முதற் சங்கத்தை வந்து ஏற்படுத்தியவர். அதை ஆதரித்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா மொத்தம் 89 பேர். யார் வரணும்? கடுங்கோன் வரை 89 பேர் ஆதரிச்சிருப்பாங்க. அப்ப இங்க 2வது கூற்று தான் தவறா இருக்கு. மொத்த புலவர்கள் 4449. இதுல முக்கிய நூலா வந்து கருதப்படுத்து அகத்தியம், பரிபாடல். ஓகேங்களா? அப்போ பரிபாடல் கரெக்ட் தான். அடுத்து 8வது கேள்வி, இடைச்சங்கத்துடன் தொடர்பற்றது எது? ஸோ இதுவும் 4 கூற்றுகள் இருக்கு. பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். இடைச்சங்கத்துடன் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது எதுன்னு பார்த்து ஆன்சர் எடுங்க. ஸோ இப்போ நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க, நான் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரேன்.
இடம் கபாடபுரம். ஆமாங்க, இடைச்சங்கத்தை வந்து தோன்றிய இடம் வந்து கபாடபுரம். நிறுவியவர் வெண்தோர் செழியன். ஆமாங்க, வெண்தோர் செழியன் அப்படின்றவர்தான் வந்து இடைச்சங்கத்தை வந்து நிறுவியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் முடத்திருமாறன் வரை ஒரு 59 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஆதரிச்சிருப்பாங்க. இங்குள்ள புலவர்கள் தவறுங்க, எவ்வளவு பேர், 3700 பேர். ஓகேங்களா, அப்ப கால எல்லையும் 3700, புலவர்களும் வந்து 3700 பேர். அப்ப 449 அப்படின்றது கடைச்சங்கத்துல இருந்த புலவர்களோட எண்ணிக்கை. அப்ப இங்க தவறா இருக்கிறது 3700 வந்திருக்கணும். அப்ப சீதா இதுக்கான ஆன்சர். இங்க இருக்கக்கூடிய முக்கிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா வியாழமாலை அகவல். கரெக்ட் தான். அடுத்து 9வது கேள்வி, கடைச்சங்கத்துடன் தொடர்பற்றது எது? சூப்பர், இங்கே 4 கூற்றுகள் இருக்கு. பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். கடைச்சங்கத்துடன் தொடர்பற்றது எது? சூப்பர், இடம் தற்போதைய மதுரை. கரெக்ட் தான். நிறுவியர் முடத்திருமாறன். முடத்திருமாறன் தான் நிறுவியிருப்பாரு. ஸோ உக்கிரன் பேர் உட்பட ஒரு 99 பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஆதரிச்சிருப்பாங்க. இதோட கால எல்லை 1850 ஆண்டுகள். ஆமாங்க, இதனோட கால எல்லை வந்து பார்த்தீங்கன்னா 1850 ஆண்டுகள் தான் அதனோட கால எல்லை. கரெக்ட் தான். முக்கிய நூல்கள் வந்து 8 தொகை நூல்கள். தவறுங்க, ஏன்னா 8 தொகை நூல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் வந்து முதலாம் சங்கத்திலே வந்து தோன்றிட்டு இருக்கும். அப்ப இது வந்து மொத்தமா வந்து பரிபாடல் தவிர மீதி 8 தொகை நூல்கள் தான் வந்து தோன்றிருக்கும். அப்ப இந்த கூற்று வந்து டி தான் தவறா இருக்கு. அப்ப டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி, முதற் சங்கத்துடன் தொடர்பற்றது எது? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுல முதற் சங்கத்தா கூட தொடர்பு இல்லாம இருக்கிறது எதுன்னு பார்த்து எடுங்க. ஸோ முதற் சங்கத்தை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா அகத்தியம், பரிபாடல், முதுநாரை, முதுக்குருகு, களிரியாவரை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முதற் சங்கத்துல வரக்கூடியதா வந்து இருக்குங்க. ஓகேங்களா, அப்ப இங்க குருகு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இது 2ஆம் சங்கத்துடன், அதாவது இடைச்சங்கத்துடன் தொடர்புடையது. ஓகேங்களா, அகத்தியம், மாபுராணம், பூதபுராணம், பெருங்கலி, குருகு, வெண்டாழி, தொல்காப்பியம், வியாழமாலை அகவல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இடைச்சங்கத்தா கூட தொடர்புடையது. அப்ப சீதா வந்து இங்க பொருந்தாம இருக்கு. சீதா அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். திணை இலக்கியங்கள்னா 8 தொகை 10 பாட்டு 17 மேற்கண்ட நூல்கள், இவை அனைத்தும் கரெக்ட் தான். சங்க இலக்கியத்தில் உள்ள மொத்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2381 பாடல்கள். சங்க இலக்கியத்தில் பெண்பார் புலவர்கள் 49. சங்க இலக்கியத்தில் அதிக பாடல் பாடியவர் வந்து கபிலர். மகாபாரதம் தமிழ் பொறுத்தும் மதுராபுரி சங்கமித்தன் சொல்லக்கூடிய நூல் வந்து சின்னமனூர் செப்பேடு. தமிழ் முச்சங்கங்கள் பற்றி முதல் குறிப்பிட்டவர் யாருன்னா நக்கீரர். முதற் சங்கத்துடன் தொடர்பட்டது என்னன்னா இங்க எது வரணுங்க, நிறுவியர் வந்து கடுங்கோன் அப்படின்றவர் வரக்கூடாது, காய்ச்சன விடுதி வந்திருக்கணும். இடைச்சங்கத்துடன் தொடர்பட்டதுல வந்து பார்த்தீங்கன்னா புலவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3700 பேர் வந்திருக்கணும். ஏன்னா 449 கடைச்சங்கத்துடன் தொடர்புடையது. கடைச்சங்கத்துடன் தொடர்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நூல்களில் 8 தொகை நூல்கள் வரக்கூடாது. நான் பரிபாடல் முன்னாலே தோன்றிட்டு இருக்கும். அடுத்து முதற் சங்கத்துடன் தொடர்பட்டதுல குறுகு வந்து இடைச்சங்கத்துடன் தொடர்புடையது, அதனால அது பொருந்தாதது. ஓகேங்களா, சரிங்க. இப்போ இந்த வீடியோக்கான உங்களுக்கான ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. சங்க இலக்கியங்களை அகம் புறம் என பிரித்து பார்க்க உதவக்கூடிய நூல் எது? சங்க இலக்கியங்கள் வந்து இதெல்லாம் அகநூல், இதெல்லாம் புறநூல்னு சொல்லிட்டு பிரித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நம்மளுக்கு உதவக்கூடிய நூல் எது? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். நேற்று அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு அது ரொம்ப ஃபீலா இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்ப இதே போல நம்ம அடுத்தடுத்து இந்த சிலபஸை கவர் பண்ணி டெஸ்ட் வைக்கிறோம். 10 கொஸ்டின் போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவும் இருக்கும், இன்னும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ண போல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.